திரு ஜேம்ஸ் வசந்த் அவர்கள் இவ்வளோ மரியாதை கொடுக்கணுமான்னு கொஞ்சம் யோசிக்கிறேன். இருந்தாலே எனக்கு அநாகரிகமாக பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லை பர்சனலாக. அதனால் கொஞ்சம் மரியாதையை பேசிக்கிறேன். இவர் ஒருவேளை விஜய் சார் இவருக்கு வாய்ப்பு கொடுக்காமல் போயிட்டாரோ? நீங்கள் மியூசிக் ஒழுங்காக போட்டேன்னா எல்லாரும் வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. நீ போட்ட லட்சணம் தெரிஞ்சுதான் எல்லாரும் ஒதுக்கி விட்டாங்க. எதுக்கு ஏன் இப்படி உக்காந்துக்கிட்டு தேவையில்லாத பேச்சு? ஏன் முதலமைச்சரை முட்டாள் நீ சொல்லுங்க? ஓட்டு போட்ட மக்களை முட்டாள். ஆட்சி நடந்துருச்சு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நடந்துட்டு இருக்குது. ஆட்சியில் குறைபாடு, நீங்கள் பண்ணதெல்லாம் சரியில்லைப்பா, இதெல்லாம் நீங்கள் சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று, வேறு மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க. ஆட்சியை விமர்சனம் செய்யுங்க. தனிநபரை எதுக்கு நீங்கள் விமர்சனம் பண்ணி உட்காந்துருக்குறீங்க? அது ஓட்டு போட்ட மக்களை முட்டாளன்னு சொல்கிற நீ எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்ப? நீ யாருக்கோ வாடகை வாயாக இருந்துட்டு போ. என்ன யாராவது மந்திரிச்சு விட்டாங்களா? இந்த ஆள் காலையில் எந்திரிச்சா எதையாவது ஒன்று விஜய் சாரை பற்றி தப்பாக பேசணும், விஜய் சாரை ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி பேசணும். இப்படி பேசுனா உனக்கு என்ன லாபம்? கண்டிப்பாக எதுவும் லாபம் இல்லாமல் இந்த வாய் இவ்வளோ பேச்சு பேசாதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாரையும் முட்டாள், மக்கள் வந்தாலும் மக்களை முட்டாளன்னு சொல்கிறது, முதலமைச்சரை முட்டாளன்னு சொல்கிறது. நடிகர் தானே ஆமாம் நடிகர். ஏன் நடிகர் வரக்கூடாதா? கருணாநிதி அவர்கள் எந்த பேக்ரவுண்டில் வந்தார்? இவர் ஸ்டாலின் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு, அவர் எந்த பேக்ரவுண்டில் வந்தார்? உதயநிதியோட பேக்ரவுண்டு என்ன? எல்லாரும் நடிச்சுட்டு தானே வந்தாங்க, இன்னமும் நடித்தாங்க. நடித்தவங்களுக்கான பாடத்தை தான் மக்கள் இந்த தேர்தலில் காட்டி ஓரம் கட்டி உட்கார வச்சுட்டாங்க. இன்னைக்கு திடீர்னு ஒரு ஞான உதயம் வந்துச்சான் இவருக்கு. காலையில் உக்காண்டிருக்கும் போது நல்ல வேளை ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டாரு, அவர் போய் விஜய்க்கு ஆப்போசிட்டாக உக்காந்துருந்தாருன்னா அவரோட தரம் குறைஞ்சிருக்குமா? என்னையா கம்பி கட்டுற கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்க உட்காந்துட்டு? யாரை எங்கே வைக்கணும்னு மக்கள் முடிவு பண்ணி அவங்கவுங்க இடத்துல உட்கார வச்சுருக்குறாங்க. அந்த அறிவு கூட இல்லை. நீ மக்களை முட்டாளன்னு சொல்கிற. நீ எப்படியாப்பட்ட முட்டாளாக இருந்துப்ப?